ஈவினிங் டைமில் ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு வெஜ் பப்ஸ் ரோல் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு பிளேட்டில் ஒரு கப் அளவு மைதா மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு ஆயில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு வெங்காயமும், பீன்ஸ், கேரட், முட்டைகோஸ் இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட அரை ஸ்பூன் அளவு மிளகுத்தூள், அரை ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், அரை ஸ்பூன் அளவு கரம் மசாலா பொடி, அரை ஸ்பூன் அளவு சில்லி பவுட்ரு, கொத்தமல்லி தூவி நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாம். மைதா மாவு நல்லா ஊறவும் பூரிக்கு திரட்டுற மாதிரி நம்ம இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கலாம். ஒரு சைடு மட்டும் நம்ம ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு லேசாக பொடியை தூவிட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு தோசை தவாவில் போட்டு 2 சைடு பெரட்டி எடுத்திங்கன்னா தனியாக 2 சைடு ஓப்பன் ஆகி வந்துடும். இப்போ ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மைதா மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நடுவில் ஸ்டஃபிங்கை வச்சுட்டு நம்ம ரோல் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான நம்ம வெஜ் ரோல் வந்து ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் நல்லா காயவும் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு நல்லா குக் ஆகும், மறு சைடு இந்த மாதிரி பெரட்டி போட்டு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். சூப்பரான வெஜ் ரோல் ரெசிபி கண்டிப்பாக வீட்டிலே ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.